ஷேய் இமதர்மம் கணக்குப்பா. ரோடு பைபாஸ் ரோட்டில் கொல்லி வச்சுட்டேன். அரசியல்வாதி அமைச்சரால் இருக்கிறவனுக்கு கொல்லி வச்சுட்டேன். கொல்லி வைக்கணும்ல, கொல்லி கணக்கு வரணும்ல, கொல்லி வச்சுட்டேன். இப்போ 4 சதுரங்கத்தில் ஒரு பக்கம்தான் கொல்லி வச்சுருக்கு. இன்னும் 3 பக்கம் சதுரங்கத்தில் கொல்லி வைக்கணும். அப்போ கொல்லி வச்சாச்சுன்னா உலக நாடு பூரா கொல்லி வச்ச கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நோய், காற்று, புயல் எல்லாம் வரையில் மாநில போய் தப்பிக்க முடியாது. அவரை டாக்டர் வச்சு தூக்கி வச்சுட்டு அறுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு தையலை போட்டுக்கிட்டு இன்ஜெக்ஷன் ஊசியை போட்டு தப்பிச்சிருவான். அதுக்கு தான் கொல்லி கணக்கு போட்டாச்சு. கொல்லி எரிச்சிட்டேன். யமதர்ம கணக்கில் தப்ப முடியாது. இந்த பேக மாநில பேய் ஆணும் பெண்ணு தப்ப முடியாது. ஆட்டோமேட்டிக்காக உள்ளே மாட்டுவான், எங்கேயா போய் சாவுவான். எல்லா இடத்துலையும் இப்போ கூடிய சீக்கிரம் வரும். 3 நாள் கணக்கு சக்கரத்தை எரிச்சாச்சு, சக்கரத்தை க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பைபாஸ் ரோடு நாங்கோலி சாலையில் டெல்லி வரைக்கும் தீ மாதிரி பிடிக்கின்றது. இப்போ தான் ரோட்டில் போகிற வண்டி 4 வீலர் 2 வீலர் அநியமாக ஏற்கனவே உள்ளே போட்ட கணக்கில் நடக்கலைங்க. இந்த தமிழ் வார்த்தை பேசுகிற கண்டார ஒளியுமே நடக்கலையே, நல்லா தானே இருக்கோங்க. இனிமேல் நடக்கிறது பவரால் நீ விட்டுட்ட, நான் ஆட்டி விட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். சந்தோஷம்ப்பா. இப்போ 30 அமைச்சர் இப்போ உட்காந்துருக்கான். இதுக்கு முன்னாடி 28 அமைச்சர் இப்படியே மாற்றி இருந்து இப்போ கூடுதலாக உட்காந்துருக்கான். அவனுக்கும் கொல்லி வச்சுட்டேன். தமிழ்நாட்டில் அமைச்சர் இப்போ இருக்கானா தாவேக்கா, அவனுக்கு கொல்லி வச்சாச்சு. திமுக அதிமுக கண்டாரவழிமனுக்கு வச்சாச்சு கொல்லி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ள சிக்கலில் வரும். இப்போ சோறு கூட அவன் திங்க முடியாது. கை நடுங்கும், 2 தொடை நடுங்கும், கொலை நடுங்கும். இப்போ இதுதான் நடக்கும். இப்போ சரிதானப்பா, நீ பவரை விட்டுரு, நான் ஆட்டி விட்டு சோழியை முடிச்சிடேன். சாமி கடவுளா மானிட பேடா இந்த ஜென்மத்தில் பார்த்து கணக்கை முடிச்சிடணும். 3/4 சத்தியம். சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். பதவி கொடுத்துருக்க. சட்டப்பேரவையிலேருந்து பின்னிலேருந்து ஆட்டுவேன். என்னமோ இப்போ வேலை வாக்கு பூரா நான் பொழுத்தி ஆட்ட போகிறோம்னா, அப்போ எல்லா விவசாயத்தை பூரா அழித்து கட்டடமாக கட்டி பாழாக்குதான். இப்போ கட்டடத்தில் பூரா கட்டுறவனுக்கு பூரா யமதர்ம நான் உட்காந்துட்டேன். நீ கொஞ்சம் இழுத்து விட்ரு. கண்டாரி உள்ளே 4 பேர் 3 பேர் செத்து போவான். கடைசி அந்த கெட்டுற பில்டிங்கு அதோடு நின்று போவோம். ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா நஷ்டம் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி இழுத்து விடப்பா. அது உன்னால் தான் முடியும். 3/4 சத்தியம்ப்பா.